நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரு சாமி இவங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த ராஜேஸ்வரிக்கு எதுக்கு இந்த மானகட்ட பொழப்பு, அந்த வக்கீல காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. வக்கீல யோ மனசாட்சின்னு ஒண்ணு வேணியா, காசு கொடுத்து உன்னை என்னதான் விலைக்கு வாங்கியிருந்தாலும் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யலாமா சொல்லு பார்க்கலாம். நீ கோர்ட்ல எதுக்காக வந்து வாதாடுற, நேர்மை நீதி இதுக்காக தான் வாதாடுறது. நம்ம விஜய் என்ன பாவம் செஞ்சாரு, எந்த ஒரு பாவம் செய்யல, ஆனா அப்படிப்பட்ட நம்ம விஜய்க்கு இனிமே ஜாமீனே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸே சொல்ற மாதிரி காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ கம்மியான வக்கீல் இல்ல, சரியான கேடி வக்கீல், உனக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஒரு வக்கீல் கூடிய சீக்கிரம் வரதாயா போறாரு. அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் தாங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ரோஜா சீரியல்ல அவர் தான் கெத்து. பல பேருக்கு உதவி செஞ்சு பல பேரோட குடும்பத்தோட வாழ்க்கையில விதிவிலக்கா இருந்திருக்காரு. குற்றம் செஞ்சவங்கள குற்றத்திலையும் நல்லது செஞ்சவங்கள வெளியே வர்றதுலயும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம அர்ஜுன் தான் இப்ப நம்ம மல்லிக்காக வாதாட வரப்போறாங்க. அது மட்டும் இல்ல நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து மனசுக்குள்ள என்ன நினைச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி என்ன பார்க்கவே வரலையே, என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா, காதல் இல்லையா, என்ன ஏன் மல்லி பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்ல இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடந்தது ஏது நடந்தது நமக்கு தானே தெரியும், நம்ம விஜய்க்கு தெரியாதுல்ல. மல்லி உள்ள வரையும் வந்தாங்க, ஆனா மல்லிய பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம ராஜேஸ்வரி தான். உள்ள போய் ராஜேஸ்வரி மட்டும் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் எதுக்கு வரணும், என்ன காரணத்துக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டாடா. அதுக்கு மேல அவகிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கணுமே நம்ம விஜய் வந்து அவளுக்கு என்ன மனசுக்குள்ள ஈவோ இருக்குமோ, நம்மளை வெறுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலா ஒரு எண்ணம் அவருக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குது. விஜய் உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம மல்லியை பத்தி எந்த ஒரு மனசுல எந்த ஒரு திங்கிங்கும் இருக்காது, நல்ல எண்ணம், எப்ப பார்த்தாலும் விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெண்பா இவங்க ரெண்டு பேரை மட்டுமே யோசிச்சு இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சவங்க நம்ம மல்லி. அப்படிப்பட்ட நம்ம மல்லி விஜய்க்காக வரலன்னு சொன்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க. வந்தாங்க, ஆனா இங்க நடந்த ஒரு சில சிக்கல்கள்னு சொல்லலாம், இன்னல்கள்னு சொல்லலாம். அந்த ஒரு சில இன்னல்கள் தான் எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ மாத்தி வச்சுட்டு இருக்குங்க. நம்ம ராஜேஸ்வரியும் ஒரு பக்கம் சதி திட்டம் நிறையவே தீட்டி வச்சிருக்கா. இப்போதைக்கு நம்ம விஜய்க்கு ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, ஜாமீன் கிடைக்கலன்னா என்ன, இன்னும் 2 நாள் தானே, அதுக்குள்ள வெளியே விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து நம்ம வக்கீல கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பார் வக்கீல, இந்த கம்பெனியை பேருக்கு மாறணும், இந்த கம்பெனியோட மொத்த சாம்ராஜ்யமும் நான் தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரணும். அதுக்கு ஒரு 2 வருஷம் தேவைப்படும். 2 வருஷம் விஜய் வெளியவே வரக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசிட்டு இருக்காங்க. அடிப்பாவி, கூட பிறந்த தம்பியானக்கிட்ட எவனானக்கிட்ட எனக்கு என்னடா, எனக்கு முக்கியம் காசு பணம் துட்டு மண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி முடிவு பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ராஜேஸ்வரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் எதனா சொல்லிடுவேன், அப்புறம் ராஜேஸ்வரி என்னப்பா இப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ராஜேஸ்வரி ரஞ்சித் அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்க இந்த சீரியல் இருக்கிறதுனால என்ன பிரோஜனம் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கிருன்னு கழுவி ஊற்றி விட்டு போங்க. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் நம்ம ரஞ்சித்துக்கு மனசு கஷ்டமா இருக்கு. 2 வருஷம் மாமா உள்ளவே வா, நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லாமே ஒரு பக்கம் உண்மையை சொல்ல கிளம்பிடுறாங்க. என்னடா இது, நம்ம ரஞ்சித்துக்கு இவ்வளவு லவோ, ஆமாங்க, காதல்ன்றது ஒன்று எந்த நேரத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுங்க. இப்ப கூட பாருங்க, மழை சாரல் அப்படியே சும்மா வீச போது ஒரு பக்கம், காத்து ஜம்முன்னு வீசுது ஒரு பக்கம், இடிக்குதுடா. இன்னைக்கு வச்சு தாட்டு கிளம்ப போது ஒரு பக்கம் மழை. நம்ம ஊர்ல நாட்டிலே பண்டிகைக்கோசரம், அதனால மழை வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நாட்டிலே கேன்சல் ஆகாது, அவ்வளவு டைம் ஆயிருச்சு, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா என்ன திடீர்னு திருந்திட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருந்திட்டாதாங்க. என்னங்க பண்றது, விஜய்க்கு ஒரு கஷ்டன்ற போது அவங்களால தாங்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் காதல் இருந்துச்சுல, மாமா உள்ள கஷ்டப்பட்டு இருக்கத்தான், நான் இது ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அவர் கிடைக்கல கூட பிரச்சனை, ஆனா அவர் உள்ள கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோட நம்ம ரஞ்சிதா இருந்துன்னு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொல்லி நம்ம விஜயை வெளியே வர வைக்கிறாங்க. அடடா ரஞ்சிதம், இத்தனை நாள் நீ எங்கம்மா இருந்த குத்து விளக்கு, முன்ன மாதிரி ஒரு நல்ல குத்து விளக்கு தானே நாங்கள் தேடினு இருந்தோம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரஞ்சிதம் பால்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம டைப் பண்ணி விட்டு போங்க. அப்பதான் நம்ம ரஞ்சிதத்துக்கு ஒரு கிரெடிட் தந்த மாதிரியும் இருக்கும், ஒரு கிரெடிட் ஸ்கோர் ஏறின மாதிரியும் இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.